ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்பவும் போல் ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். இப்போ மகி நம்மளுக்காக ஒரு பாட்டு பாடுவார். பாடுற மச்சான். பாட்டு என்ன பாட்டு பாடுறது? இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணவில்லையே. நீங்கள் அப்படி ஒன்றும் சூப்பர் சிங்கரில் ஒன்றும் உங்களுக்கு கூப்பிடல இப்போதைக்கு. பக்கத்தில் வா, த்ரோ பண்ண கஷ்டமாக இருக்கும் வாய்ஸ் இங்கேருந்து அந்த வரைக்கும். தூக்கி போட்டு தான் கேஷ் பிடிச்சிக்கிறேன். ஓகே, நல்ல பாட்டு தான், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. நான் வேற மூஞ்சி எல்லாம் மாறும், வேற ஏதோ ட்ரபிள் நினச்சிக்கிட்டேன். என்ன மாதிரி ஆண்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. குயில பூடிச்சு குண்டல் அடிச்சு கூவ சொல்லுற பொண்டாட்டி பிச்சு பிடுவேன். மயில பூடிச்சு காலை ஓடச்சு டார்ச்சர் பண்ணுற பொண்டாட்டி. தரு ஒரே ஒரு கேரட் துருவி கொடுன்னு சொன்னேன். கேரட் திருவினாலும் அந்த வீட்டில் கேரட் சாதமே பண்ணலாம். அப்படி கிடையாது. எனக்கு என்னவோ இந்த கேரட் துருவரில் ஒரு பொறுமையே வரமாட்டேங்குது. ஆனால் சம்டைம்ஸ் நான் தான் துருவுறேன். இதுக்கே இவர் இவ்வளோ சொல்கிறாரு, இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், டைனிங் டேபிள் மேலே இவங்க சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் எதனா ஒன்று அது மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கூடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேக் இருக்குது. மூடுறதுக்கு பெரிய கூடை இல்லை. அதனால் இந்த சைடு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணணும். இந்த ஏரியாவை எல்லாம் க்ளீன் பண்ணணும். இவ்வளோ வேலை நம்ம பார்க்குறோம். தமா தூண்டு கேரட்டை துருவிட்டு உனக்கு வாய் வீடியோவா இருக்குமோ அப்படி நினைச்சிடாதீங்க. என்ன வாய் சைடு வாங்குது? குரல் வளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆமா ஆமா, அப்பதான் நான் அடிக்கும் போது கத்துனா அவங்க அம்மா டக்குன்னு காப்பாத்துவாங்க. இது தம்பி பாப்பாவுக்கு சும்மா ஒரிஜினல் பழங்க இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தேன், நல்லதா இருந்தது, அதனால வாங்கிட்டு வந்தேன் தம்பி பாப்பாவுக்கு. நீங்களும் இது வாங்கி சாப்பிடுங்க, டெய்லி 15 பாட்டு பாடலாம். ஆமா, நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிறோம். இவனை ஒரு வாட்டி கூட கை வச்சது இல்லை 10 வருஷத்துல. ஆனால் என்னன்னா மகிக்கு ரொம்ப கோவம் வரும். ஒரு வாட்டி கல்யாணம் ஆன புதுசில் பாவாடை மடிச்சிக்கிட்டு இருந்த துணி. அப்போ என்ன பண்ணிட்டேன், பாவாடையை இவர் டிவி பார்த்துட்டு இருந்தார். நான் என்ன பண்ணிட்டேன், மடிக்கிற துணியிலேருந்து ஒரு பாவாடை எடுத்து இந்த கர்ச்சிப்பை சுழட்டி அடிப்பாங்க பாருங்கள், அது மாதிரி சுழட்டி வச்சேன் பாருங்கள். ஒரு ஏன் அப்பா அன்னையோட நினச்சிட்டு, ஏன் அப்பா இவர் கணவரா இல்லை காட்டேரியா, என்ன இப்படி இவனுக்கு கோவம் வருது அப்படின்ட்டு. அதோட இவருக்கு என்னென்ன விஷயங்களுக்கு கோவம் வருமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் இவர் தான் அடிப்பார் சொல்லும். நான் அடிக்க மாட்டேன், அடித்ததே கிடையாது மகி. அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். கோவம் வந்துச்சுன்னா கம்முன்னு அமைதியாயிருவேன். ஆமாம், அந்த கம்முன்னு இருக்கிறதாண்டா எனக்கு கடுப்பாகும். நான் ஒருத்திங்க மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், இவன் கம்முன்னு இருக்காரு, இன்னும் எரிச்சலாக வரும். மாடு கத்துமா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்பயும் எனக்கு டென்ஷன் ஆகுது. செல்லு ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்றி விட்டுருக்கேன். நேற்று க்ரீன் ரைஸ் கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் கிளாப் பண்ணாங்களாம். அதனால் இன்றைக்கி ஆரஞ்சு வித் ப்ரோட்டீன் ரைஸ் அப்படி பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆஃபர் போயிட்டு மறந்துடாதீங்க. ஆமாண்டா, எல்லாத்தையும் கூவிட்டு ஆஃபரை கூவாமல் விட்டுட்டியம்மா. ஆஃபர் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபரில் இருக்குது. ஸோ வேணுங்கிறோம் யூஸ் பண்ணிக்க. நிறைய பேர் நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் புக்கிங் கொடுத்துருந்தீங்க. நைட்டு வந்த மெசேஜஸ் பேலன்ஸ் நான் காலையில் ரிப்ளை பண்ணலை. இனிமேல் தான் போய் பண்ணணும். சாமி கும்பிட்டு பண்ணலாம்னு நினச்சி ஆரம்பித்தேன். அடுத்து அங்கேருந்து கோயில் பூஜை ரூம்லேருந்து நேரம் இங்கே கூப்பிட்டு காய்கறி கட் பண்ண வச்சுட்டாப்புல. அடுத்து சமைச்சு பசங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டாலும் சரி. ஓகே, ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங். நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் வரும், ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் வந்துடும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதுவும் வீடியோ முடிக்க பார்த்துட்டேன். தேங்க்யூ. இல்லை கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பாடு குக்கரில் ஏற்றி விட்டுட்டேன். குக்கரில் அவசரத்துக்கு வைக்கிறது, அதனால் 3 விசில் அடிக்க வச்சு இறக்கியாச்சு. தம்பிக்கு எந்த ஒரு சாப்பாட்டில் ஒரு கடுகு கூட இருக்கக்கூடாது. அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்சு வித் எக் ரைஸ், ப்ரோட்டீன் ரைஸ், ஆரஞ்சு வித் ப்ரோட்டீன் ரைஸ், இதுதான் நான் இதுக்கு வச்ச பேர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உப்பில் சாய்க்குட்டி அரிசியை கொட்டி வச்சுட்டான் விளையாடுறேன்னு. அதனால் அதையும் சளிச்சு வச்சுட்டு வெறும் எண்ணெய் ஊற்றி அதில் கேரட்டை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா, தனியா பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு இதில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி அந்த கேரட்டில் போட்டு நம்ம கிண்ட போகிறோம். நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு இதை நான் எண்ணெயிலே வதக்கிட்டேன், தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா அந்த கேரட் வெந்து மசாலா வாசம் நல்லா போன உடனே இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிடணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த காரணியாக நான் மிக்ஸ் பண்ணுறமான ஆசையாக கேட்டாலும் அதனால் அவளை மிக்ஸ் பண்ண விட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறமா நான் இதை நம்ம சாதத்தை போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆரஞ்சு ப்ரோட்டீன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே. இதை கேரட், இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போல்லாம் என்னன்னு தெரியல, கேரட் தனியாக சாப்பிட மாட்டான்.
அதனால நான் என்னன்னா இப்படி அவன் மீன் கறிக்கு தான் கடந்து அலைகிறான். ஆமா கறின்னு சொல்லிட்டா போதும் ஈனி இழிச்சிட்டு வந்துருவான். இது வந்து நீங்க கொடுத்து பாருங்க, உண்மையாவே அவ்வளோ டேஸ்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து அதிகமா நம்ம வீட்டில் இரும்பு கடாய் தான் பயன்படுத்துறேன். சூப்பரா இருக்கு. அவள் தான் 2 பேருக்கு சாப்பாடு ஆப்பிள் வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சுது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஆஃபீஸ்க்கு வந்து மகி கொரியர் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் எல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று அம்மா வறுக்கணும், இல்லைன்னா மகி வறுக்கணும். இவங்க 2 பேர் தான் உருப்படியாக பண்ணுவாங்க. நான் கூட வறுக்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ வராது. அதனால் அம்மா ஒரு பக்கம் வறுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வறுக்கிறதுனா கை கலண்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். அதனால ஒரு நாளைக்கு 2 3 மறுநாளைக்கு திருப்பி வறுக்கிறது. மிஷின்லாம் இருக்குது வறுக்கிறதுக்கு. பட் மிஷின் வந்து நம்ம வறுக்கிற மாதிரி வருமா என்னன்னு தெரியல. அதனால வந்து நாங்களே உட்காந்துரு களத்தில் இறங்கி நாங்களே கப்பு எல்லாம் ஒரு யோசனை தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின் வாங்கி அது எங்களுக்கு ஒருவேளை செட் ஆகலாம், போட்ட காசு வீணாக போச்சு, அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும். எங்களுக்கு இப்போதைக்கு இது ஓகே, ஃபியூச்சரில் வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கையில் வறுக்கிறது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் ரியா வரும்ல, ரியாவுக்கு ஏதோ அப்படி வந்து ஸ்நாக்ஸ் பண்ண அப்புறம் பிடிச்சிருவேன். நான் பெற்ற 2 குட்டீஸும் வருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு நான் பிள்ளைங்க வர நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து எதனா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடுவேன். பாதி சாப்பாடு வந்து நாய்க்கு தானே போட்டு கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வீடியோவில் காட்டிட்டு. ஏன்டா இவன் ஒருத்த பக்கத்தில் உட்காந்துட்டு இவர் கீழே வேலையை பார்த்துட்டு இருக்காரு, நான் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக வந்துட்டேன். நம்ம இருக்கிறத அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதையே கொஞ்சம் டிசைனாக கட் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்றாங்க, என்னன்னே தெரியல. அதனால் ஒரு ப்ரெட்டில் 4 விதமான, அதாவது 4 ஸ்டார் வந்துச்சு. மீதியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா சாக்லேட்டும் துருவி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம ஒரு பூ அதுக்கு மேலே, அதாவது ப்ரெட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்டு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே சைஸில் இன்னொரு ப்ரெட்டு வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம நெய் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு சின்ன தோசை கல் இது எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு நான்ஸ்டிக்கில். அதனால் அதை நான் பத்திரமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் வச்சுருக்கேன். இதில் எண்ணெயும் வேண்டாம் நெய்யும் வேண்டாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து அந்த சாக்லேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். அப்படியே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஒரு முழு சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. தாய்க்குட்டி கார்னியா, உங்கள் கையில் இருக்கிற சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லணும் அம்மாக்கு. எங்க அம்மா செஞ்சது பேரு என்னன்னு தெரியுமா? என்னது? சூப்பர் டேஸ்டியா இருக்கு. சாக்லேட் சாண்ட்விச். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. லட்டுக்குட்டி நல்லா இருக்கடா? சாய் நீ ஓ எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன கடிச்ச உடனே ஊங்குறிய, எப்படி இருக்கு செல்லம்? நல்லா இருக்கு. புள்ள ஹக் பண்ணி சொல்லுது வந்து. தேங்க்யூ சாப்பிடுங்க. கேமரா முன்னாடி வந்து சொல்லுங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்குமா? சரி சாப்பிடுங்க போங்க. லவ் யூ. தேங்க்யூ. லவ் யூ. என்னங்கப்பா? சூப்பரா இருக்குமா? தேங்க்யூப்பா. கடாய் கருகருன்னு கிடக்கு. இந்த கலர் முறுக்கு தான் வந்து பஞ்சானந்தா வீட்டுக்கு வந்தோம். முறுக்கு நான் தின்னு காமிக்கிறேன். ஏன் எங்களுக்கு திங்க தெரியாத? நீங்க தின்னு சாப்பிட்டீங்க, ஆசையா இருக்குன்னு சொல்லி இன்னொரு வாட்டி சாப்பிடுங்க. இது என்ன இது கொஞ்சம் சூப்பரா இருக்கா? இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே தூக்கி குப்பையில் போட்டுருது. அதான் வேலை உங்களுக்கு. இது வந்து என்னுடைய சிஸ்டர் செஞ்சது முறுக்கு சாண்ட்விச். ஏன்னா போட்ட சாஸ் எல்லாம் வெளியில ஓட்டோல வெளியில வந்துச்சு. இது வந்து முறுக்கே பெரிய முறுக்குல வேற முறுக்கு சென்னேன். இந்த கலர் முறுக்குல தான் நான் செய்வாங்க, அதனால நான் இந்த கலர் முறுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை விட பெரிய முறுக்கு சோழன்ல இல்ல. சரி ஓகே. எப்படி இருக்கு? நல்லா திம்பாலே. அது சீஸோட சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். என்னடா நீ போடுறது நீ என்ன நீ அள்ளி அடிச்சுட்டு இருக்க செஞ்சதை? பஞ்சானந்தா தட்டை கிடைக்காது போடா. தட்டை எட்டி பார்க்குறவள கொடுப்பாங்க. சத்தியமா செம டேஸ்டா இருக்கு. இந்த வரேன் இரு. ஏற்கனவே ஒரு தட்டு நாங்கள் எல்லாரும் விட்டுட்டோம் உள்ள. நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன், நிஜமே பின்னி எடுத்துட்டேன் டேஸ்ட்டில். ஆமாம், இதில் வந்து முறுக்கு, அப்புறம் வந்து ஆனியன், டொமேட்டோ, சீஸ். இது என்ன வயசு? கருப்பா இது என்ன சாப்பிடுங்க? பீஃப் சட்னியா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, லைட்டா சால்ட் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த கிரீன் சட்னி வச்சு முறுக்கு சாண்ட்விச் செஞ்சாதான் அது வந்து முறுக்கு சாண்ட்விச். ஓகேயா? சாண்ட்விச்னாலே கிரீன் சட்னி. நான் என்னன்னா இந்த கிரீன் சட்னி இல்லாம இந்த பாரு, இந்த கிரீன் சட்னி இல்லாம முறுக்கு சாண்ட்விச் செய்யலாம். ஆனா முறுக்குலாம் முறுக்கு சாண்ட்விச் பண்ண முடியாது. புரியுதா? ஆமாமா, அது கரெக்ட் தான். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே சாண்ட்விச்னாலே கிரீன் சட்னி தான் வரும்னு. இங்கிட்ட வந்து பஞ்சானந்தா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, பூரி சுட்டு தர மசாலா ரெடியா இருக்கு, வாங்க சொல்லி எங்களை பொய்ய சொல்லி வர வச்சு இப்பதான் மசாலாவே பண்றது. வெங்காயத்தை உள்ள போட்டுட்டு இருக்காங்க. சரி நடக்கட்டும். பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அப்ப moral of the story என்னன்னா, don't judge a book by its cover. அதை டேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதோட இதை சொல்லணும். ஓகேயா?
எதையுமே அவுட்லுக் வச்சு ஒரு தட்டுல இவ்வளவு தின்னாச்சு. நான் அதோட இதை வச்சு நம்மளோட தாட்ஸ் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. சரி கூவி முடிச்சிட்டியா? அதை வந்து நம்ம உள்ளோட சீக்கிரம் செஞ்சுதா. தக்காளியை வெட்டணும். வெயிட் ஹாய் பாஞ்சு, வாட் ஆர் யூ டூயிங் பாஞ்சு? பூரி குருமா நீங்க பண்ணிட்டீங்கன்னு பொய்ய சொல்லிட்டு இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க. நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, பஞ்சானந்தா வந்து பூரி குருமா பண்ணட்டும். ஆனியன், இது எடுத்து வை சார். டொமேட்டோ, கிரீன் சில்லி இதெல்லாம் வச்சு குருமாவுக்கு அவிச்சாச்சு. மிளகாத்தூள் போட்டு பண்ணுங்க, நல்லா சிவப்பு கலரில். சரி, ஏதாவது போட்டு பண்ணுங்க. ஓகே, பூரி குருமாவுக்கு வந்து மசாலா போடவா? ஓகே, இதே பண்ணுங்க. என்னடா இது? அது கொஞ்சம் முறுக்கு பெருசா இருந்துச்சு, ரவுண்ட் ரவுண்டா வச்சிடலாம்க்கா. முறுக்கு குட்டியா இருக்கனால என்னால பெரிய சரி, ஓகே. வைக்க முடியல. மக்களே எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இதை. ஓகேங்களா? நிஜமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிரீன் சட்னி வை. இந்த ஆளுங்கள்ட்ட பூரி சுட்டு திங்கிறதுக்குள்ள கடையில் 2 பூரி காசு கொடுத்து வாங்கி தின்ட்டு போயிடலாம். அண்ணா, என் பூரி எப்படி புஃப்னு இருக்கு பாருங்க. செல்லம் நான் தான் செல்லம் தேய்ச்சேன். என்னடா அது? ஏதோ கழனி தண்ணி மாதிரி அது இருக்கு. என்ன உருளைக்கிழங்கு போடல. அப்படியா? அதான் பார்த்தேன். இன்னும் தண்ணி. அண்ணா, இப்போ அடுத்த பூரியை எடுத்து நான் இப்போ இதுல போட்டோன்னே அழகா புஃப்னு வர வைப்பேன். அதை நீங்க வீடியோ எடுக்கணும். மக்களே, நான் கட் பண்ணாம எடுக்கிறேன். இது ஏதாவது மட்டித்தனம் பண்ணிச்சுன்னு நினச்சிருக்கேன். அதை கட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டு விட்டுருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க. பார்க்கலாம். 1 மினிட். பூரி நிறையா இதை சுடாதீங்க. போட்டு மஞ்சள் டப்பாலாம் இங்க வச்சிருக்காங்க. இவன் நிறையா சாப்பிட முடியாது பூரி. என்ன இல்லை ஓகேயா? என்னைக்காவது வாங்கி அப்பா சாப்பிடுவோம். இந்த போல சப்பாத்தி நல்லா பிடிக்கும். எங்கே காணோம்? அண்ணா இருங்க, நான் வெயிட் பண்றேன். வாழ்க்கைக்கு ஆமா. உள்ள போட்டது வெளில வரும். இங்க பாருங்க. நீ ரொம்ப தத்துவம் பேசி என் தங்கச்சி என்னடா இது தங்கச்சா இல்லை? செல்லம், இது ஏன் செல்லம் இப்படி வருது? நான் தான் செல்லம் இப்படி குட்டி குட்டியா அழகா திக்கா நான் எண்ணெயை காய வச்சு போடணும்னு சொன்னேன். டேய், என்னடா இது? முதல்ல எல்லாம் ஒரே சின்ன பையனா? முதல்ல மாவு பிசைஞ்சது நான். அத வந்து இப்படி உருட்டணும்னு சொல்லி கொடுத்தது நான். மெல்லிசா உருட்டி இருந்தா அத நான் கனமா உருட்டணும் உருட்டி. எங்களோட உருட்டு நீங்க என்னன்னா பண்ணுங்க, அதை சாப்பிட போறது நான். அதுக்காக தான் பூரி பெருசா வருது. ஓகே ஓகே, மக்கள் வந்து பூரியை சுட்டுட்டோம். பஞ்சானந்தம் மாஞ்சி வேலை பார்க்குறப்ப பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு. என்னன்னு தெரியல. பாப்பா நீங்க தூள் போட மாட்டேன், நீ தூள் போட வச்சிருந்தோம் கேட்கவும். ஓகே, பூரி நிஜமாவே இப்போ தான் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பூரி. பாத்தீங்க, வாழ்க்கையில எப்பயுமே ஃபர்ஸ்ட் தோல்வி தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். ஐயா சரியா? இந்த புள்ள என்னாச்சு தெரியல, ஒரே பிலாசபியா We பேசிட்டு have to cross the failures to reach the success. இங்கிலீஷ் எல்லாம் ஆனா உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, ஒன்று. தோல்விகளும் வெற்றிகளும். ஓகே, நடக்கட்டும். ஓகே, இது நடக்கட்டும், அங்கிட்டு நடக்கட்டும். ஓகே, பூரியை நல்லா பெருசாக சுட்டு வச்சாச்சு. குட்டி குட்டியா தான் இருக்கு. ஐயோ, பெருசுனாக்கா பஃப்னு ஊதி இருக்கு பூரி. ஒரு வயசு தான் பூரி சுட்டு. உள்ள என்ன அண்ணன் யார் பூரி சுட்டு பூரி இருக்குது? வந்து புஃப்னு வரல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் என்னது? என்னன்னா மாவு வந்து மெல்லிசா தேய்க்காம கொஞ்சம் திக்கா தேய்க்கணும். பூரி அப்படிதான் இது பண்ணணும். புஃப்னு வரும். டைட்டாக மாவு பிசையணும். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நாங்கள் சாப்பிட்ருவோம். ஆமாம், வயசு எல்லாருக்கும் பை பை. பாய்.